நடிகர் விஜயகுமாரின் மகனும் நடிகருமான அருண் விஜய் சமீபத்தில் அஜித் நடித்த என்ன இருந்தா படத்தில் வில்லனாக நடித்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்னர் நடிகை ராதிகாவின் மகள் ரேயான், கிரிக்கெட் வீரர் மிதுன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. இதில் தனது மனைவி ஆர்த்தியுடன் அருண் விஜய் பங்கேற்றார். நிகழ்ச்சி முடிந்து BMW சொகுசு காரில் மனைவி ஆர்த்தியுடன் வீட்டுக்கு கிளம்பினார். அப்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையம் அருகே தாறுமாறாக ஓடிய கார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் வாகனம் மீது மோதியது. அருண் விஜய் போதையில் தள்ளாடியபடி காரை விட்டு இறங்கினார். அவருடைய மனைவி ஆர்த்தியும் கீழே இறங்கினார். அருண் விஜய் செம போதையில் இருந்தது தெரியவந்தது. பரிசோதனையில் அவர் குடித்த மதுவின் அளவு 59% இருந்தது. விபத்தில் போலீஸ் வாகனத்தின் பின்பகுதி பலத்த சேதமடைந்தது. அதேபோல் காரின் முன்பக்கமும் சேதமடைந்தது. இதனையடுத்து வாகன சட்டப்பிரிவு 185, இந்திய சட்டப்பிரிவு 279 படி குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல், பொது சொத்திற்கு சேதம் ஏற்படுத்துதல் போன்ற பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்து மாஜிஸ்ட்ரேட் முன் ஆஜராகி அபராதம் செலுத்தி காரை எடுத்து செல்லும்படி போலீசார் கூறினர். இதனால் நுங்கம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு பிரிவிலிருந்து பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வுக்கு வழக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தலைமறைவாக இருந்த அருண் விஜய் தென் சென்னை போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகத்தில் சரணடைய வந்தார். விசாரணைக்கு பின்னர் பாண்டிபஜார் புலனாய்வு போலீசார் அருண் விஜயை கைது செய்தனர். தொடர்ந்து அருண் விஜய் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு பின்னர் அவர் சொந்த ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.